இந்தியாவோட மக்கள் தொகை. ஏங்க மக்கள் தொகையை பற்றி பார்க்கணும்? நமக்கு அதுக்கு என்ன இருக்குது? நம்மளாம் ஒரே குடும்பம், இந்த பூமியில் வாழ்கிறோம். அப்போ யார் என்ன வேலை செய்கிறா ஏது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கொடுக்குற வரி பணம் யாருக்கு போகுது? இந்த எல்லா மக்களுக்கு தான் செலவு பண்ணணும். ஒரு நாடு நல்லா இருக்குனாக்கா எப்போ அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அது நாடே கிடையாது. அப்படி தான் போயிட்டுருக்குது. இன்னும் விலங்குத்தன்மையிலே இருக்கிறோன்னு அர்த்தம். விலங்குனா இருக்கும், அது இயல்பு. விலங்காக இருக்கட்டும் தாவரமாக இருக்கட்டும், நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறதா விலங்கு. அது மனிதர்கள் அப்படின்னா நான் அடுத்த லெவலுக்கு போகணும். நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்போ நம்ம மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? மக்கள் தொகை. அது இல்லாமல் வளம். இப்போ நீங்கள் மட்டும் இருந்தால் வாழ்ந்துட முடியுமா? இப்போ நான் இல்லைன்னா என்கிட்ட என்ன பண்ண முடியாது, நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருந்து போடுற ட்ரெஸ்ஸு, அவர் நெசவாளர், அவனுக்கு பருத்தி உற்பத்தி பண்ணால் இன்னொரு விவசாயி. சரியா? இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது கடன் கொடுத்தவன் பேங்க்கு, அந்த பேங்க்கு பணம் போட்டவன் பணம் வச்சுருக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க். சொல்கிறாங்க மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என அழைக்கப்படுகிறது. சீனாவிற்கு அடுத்தபடியாக மக்கள் தொகை பாப்புலேஷன் நம்ம எத்தனாவது இடம்? 2வது இடம். சீக்கிரமே அவனை பீட் பண்ணிடுவோம். பட் இளைஞர்கள் பண்ணியாச்சா? சரி, இல்லை அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரல, வந்துருச்சா? இருக்கலாம், ஒரு அசம்ஷன். சொல்லிட்டாங்களா? இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஐயோ சரி. பட் இளைஞர்கள் அதிகமான நாடு நம்ம தான், அது கன்ஃபார்ம். அவனோட நம்மக்கிட்ட தான் இளைஞர்கள் அதிகம். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு ஒருத்தன் கூட பெற்று காட்டிலாம் பெனிஃபிட்லாம் கொடுத்தான். இப்போனா வயசான டிக்கெட்லாம் அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் கம்மியாக போயிட்டாங்க. நம்ம நாட்டோட கம்மியாங்க. சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது மக்கள் தொகை உள்ளது. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா கிட்ட 2 இதை நம்ம சாதாரணமாக கிளாஸில் பேசியிருப்போம், பயாலஜி கிளாஸில் கூட பேசியிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது? 17% இருக்குது. 100 ஏக்கர் இருக்குது இந்த பூமியில், 100 பேர் இருக்கான். 2.5 ஏக்கர் நம்மக்கிட்ட இருக்குன்னா 2.5 பேர் இருந்தால் பரவாயில்ல. எத்தனை பேர் இருக்கும்? 17.5 பேர் இருக்கும். அடர்த்தி, பாப்புலேஷன் அடர்த்தி அதிகம். ஸோ இயற்கை வளங்கள் மீது அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ கம்மியான லேண்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ அதிகமான மக்களுக்கு என்ன பண்ணணும்? உணவு, உடை, இருப்பிடெல்லாம் உற்பத்தி பண்ணணும்ல. அப்போ லேண்டு மேலே என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாகும். அதனால் என்ன நடக்கும்? இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின். சரியா? இது இந்த பேசின கதை எழுதினா முடிஞ்சு போச்சு. ஒன்று தான் ஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். அப்போ என்னாகும்? அதிகமான அழுத்தம் கொடுக்கும் பொழுது என்விரான்மெண்ட்லாம் பொல்யூட் பண்ணுவோம், ரசாயன உரம் பயன்படுத்துவோம். சரியா? அட்மாஸ்பியரை பொல்யூஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். அடுத்தது இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரப்பு விகிதத்தை விட அது நான் சொன்ன கதை. அது உலகில் 6 நபர்கள் ஒருவர் இந்தியராக உள்ளனர். 6 பேர்னால் ஒருத்தன் இந்தியர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1972 ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில். சாரி, 1872. அது சயின்டிஃபிக்காக இருக்காது. முதல் சயின்டிஃபிக் பாப்புலேஷன் சென்சஸ் 1981. அதுதான். அதில் வந்து ஒவ்வொரு 10 வருஷமும் எடுப்பாங்க. அந்த 2வது உலக போகிறப்ப எடுக்கலை. அப்புறம் இப்போ கொரோனா அதெல்லாம் எடுக்கலை, மற்றபடி எடுத்துட்டாங்க. வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் பொருளாதார சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து. பொருளாதார புள்ளி விவரம்னா என்ன? பொருளாதார புள்ளி விவரம்னா என்ன? புள்ளி விவரங்கிற வளர்ச்சி அடைஞ்சான்னு மொத்தம் ஓவராலாக சொல்கிறீங்க. தனி நபர் வருமானம், அவனுக்கு எவ்வளோ வருமானம், எத்தனை பேர் இருக்கான், என்ன வேலைக்கு போகிற, உன் குடும்பத்தில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க, சரியா, உன் குடும்பத்தில் எவ்வளோ வருமானம் வருது, அதான் பொருளாதாரம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் புள்ளி விவரம். அடுத்து சமூக புள்ளி விவரங்கள். ஆண் எத்தனை பேர் இருக்காங்க, பெண் எத்தனை பேர் இருக்காங்க, வயசான டிக்கெட் எத்தனை, குழந்தைங்க எத்தனை, வேலைக்கு போகிறவங்க எத்தனை, எல்லாம். அப்புறம்
அப்புறம் இங்கே தான் ஜாதின்னு ஒன்று இருக்கு உருப்படாமல் போனது. அப்புறம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அப்புறம் முட்டாள போகிறதுக்கு இன்னொன்று இருக்குது சரியா, அது வரி கணக்கெடுப்புலாம் எடுப்பாங்க. அப்புறம் மொழி வாரி கணக்கெடுப்பு, அதெல்லாம் வந்து சமூக புள்ளி விவரம். தொகுத்து பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தல். மக்களியல் இப்போ சொன்னால, இப்போ டேட்டா எடுத்தால் தான் எவ்வளோ பேர் 14 வயசு கீழே இருக்கான். யார் 14 வயசு கீழே இருந்தா? குழந்தைங்க. 14லேருந்து 60 வயசு வரைக்கும் எத்தனை பேர் இருக்கான் அந்த நாட்டில்? யார் அவன்? அவன் தான் ஒர்க்கிங் பாப்புலேஷன். அவன் சம்பாரித்து தான் அந்த 14 வயசு கீழே உள்ளவனுக்கு போடுவான். 60 வயசுக்கு மேலே உள்ளவனுக்கும் உணவு உடை இருப்பிடம் கிடைக்கும். அதில் டேட்டா, இந்த டேட்டா வச்சு தான் 14லேருந்து 60 உலகத்துலேயே அதிகமான பாப்புலேஷன் இந்தியா தான். சீனா நமக்கு பின்னாடி தான். அவன் இயந்திரங்களை நம்பி போயிட்டுருக்கான். அப்போ நம்ம இளைஞர்களை கூப்பிட்றான், அப்போ வா என் நாட்டுக்கு வா அப்படின்னு. ஆனால் இளைஞர்கள் இல்லை அந்த மாதிரி. அதெல்லாம் பகுப்பாய்வு செய்தல். இதெல்லாம் வச்சு தான் அந்த எக்கனாமிஸ்ட்லாம் முடிவு எடுப்பாங்க. சும்மாலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. டேட்டா வேணும், எதுக்கு இருந்தாலும் டேட்டா வேணும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஏஐ டேட்டா. இந்த கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இந்தியாவில். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் டேட்டா தான் தரவுன்றான். நிர்வாகம், திட்டமிடல். அரசாங்க நிர்வாகம் திட்டமிடணும். கொள்கைகளை உருவாக்குதல். இவ்வளோ பேர் வரானா அவ்வளோ ஸ்கூல் காலேஜெலாம் உருவாகணும். அது அரசாங்கம் உருவாக்குறதா தனியார் உருவாக்குறதா? ரோடு தண்ணி வசதிலாம் செய்யணும், அதை எப்படி பண்ணுறது? இவ்வளோ பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும். அப்போ யாரை முதலீட்டு எங்கே போய் பிடிச்சிட்டு வர்றது? இதெல்லாம் அரசாங்கம் திட்டம் பண்ணணும். சும்மா இல்லை அரசாங்கம்னா அங்கே போய் உக்காந்துக்கிறது. அது அதிகாரம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டோட சிஎம்னா 8 கோடி பேர் இருக்கானா 8 கோடி பேர்த்துக்காக ஒர்க் பண்ணணும். அந்தளவு ஒர்க் பண்ணணும். நீ ஒரு குடும்பத்தை வச்சு ஓட்டுறோம், அது ஓட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு தலைவலியாக இருந்துருது. 8 கோடி பேருக்கு பிளான் பண்ணணும் அரசாங்கம்னா, சும்மா கிடையாது சரியா. அடுத்தது, அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்கள், திட்ட மேலாண்மை, மதிப்பீடு செய்தலுக்கு பயன்படுது டேட்டா. தமிழ்நாட்டில் நடக்கும் பாருங்கள் ப்ராப்பராக. அந்த 5 வருஷத்தில் உட்காந்து எல்லா ஆஃபீஸர்லாம் உட்கார வச்சு வேலை வாங்குறாங்களா? எல்லாம் ஓடுறான் பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில். டேட்டா கலெக்ட் பண்ணி அனுப்பி, ஏப்பா வேலை பெண்டு கழட்டுறானுங்கப்பா, ஏன்பாவும் ஆட்சிக்கு வந்தானே இருக்குது. சம்பளம் வாங்கி சும்மா பெஞ்சு தைக்க வந்திருக்காங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, அதுக்கு அழுகுறானுங்க. ஏன் டேட்டா கலெக்ட் ஆகி போனால் தான் அவன் முடிவு எடுக்க முடியும். ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும், அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும். சும்மா கிடையாது கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்துகிறதுனா. இதெல்லாம் மக்களுக்காக செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சயின்டிஃபிக்காக கிடையாது, ஓகேங்களா. சயின்டிஃபிக் பாப்புலேஷன் எதுனா 1881. முழுமையானன்னு போட்டான். 2014 15வது கணக்கெடுப்பு. 16வது கணக்கெடுப்பு இன்னும் நடத்தலை. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. சதுர கிலோமீட்ரு வால்யூம் எடுக்கக்கூடாதுங்க. ஃபிசிக்ஸில் அடர்த்தி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நிறை டிவைடட் பை பருமன் எடுப்போம், வால்யூம் எடுப்போம். இங்கே அப்படி எடுக்கக்கூடாது, பரப்பு எடுத்துக்கணும். அது மேலே தானே வசிக்கிறோம், மேலே ஏதாவது மூடிக்கிட்டு இருக்கா, அதனால் அது எடுக்கக்கூடாது. சரி, மக்கள் தொகை பரவல் என்பது புவியின் மேற்பரப்பில் பரப்பில் தானே வசிக்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு சதுர கிலோமீட்டர்னா என்னம்மா? ஸ்கொயர் கிலோமீட்டர் இங்கிலீஷில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமாக மேடம். ஒவ்வொரு நான் தான் தெளிவாக சொல்கிறேன், கிலோமீட்டர்ன்ட்டேன். ஒவ்வொரு பக்கமும் 1 கிலோமீட்டர். 1 சென்டிமீட்டரில் நான் இருக்க முடியுமா? முதல்ல ஒரு சதுர சென்டிமீட்டருக்குள்ளே எறும்பு தான் இருக்க முடியும். எத்தனை எறும்பு இருக்கான்? ஒரு சதுர, அதுவும் ஒரு எறும்பு தான் இருக்கும். வெரி குட், பரவாயில்ல, ட்ரை பண்ணிங்க, விட்டுறாதீங்க. அடுத்தது அதான். அப்போ அந்த நாட்டில் உள்ள பரப்பு ப்ளஸ் டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை பரப்பு போட்டோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா. அடர்த்தி, ஒரு இடத்துல அடர்த்தி அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. மலை பிரதேசங்கள், குளிர் பிரதேசங்கள், பாலைவனங்களாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். வளமான இடத்துலலாம் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். தொழில், தமிழ்நாட்டில் எங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம்? சென்னை தான் அதிகம். வேலை வாய்ப்பு அங்கே. அதனால் அப்போ ஒரு இடத்துல பாப்புலேஷன் பரவலை தீர்மானிக்கிறது யார்? நிறைய காரணிகள், அதில் பொருளாதார காரணிகள் முக்கியமானது. பூவா கிடைக்கணும் ஆமாவா? தொழில் மையங்கள், செழிப்பான வேளாண் பிரதேசங்கள், மக்கள் செறிவு மிக்கதாக காணப்படுகிறது. ஊபி மாப்பிலாம் அடர்த்தி அதிகம்.
மாப்பி இல்லை, ஊபி பீகார்லாம். மாப்பி வந்துட்டு மத்திய பிரதேசம், அது வளம் இல்லாதது, லீவேட் சைடு. மழைப்பொழிவு இருக்காது, வறண்ட ஆறு தான் ஓடுது. மலை பிரதேசங்கள், வறண்ட நிலப்பகுதிகள், வனப்பகுதிகள், தொலைதூர பகுதிகள் போன்ற அங்கே மக்கள் அடர்த்தி கம்மி. நிலப்பரப்பு, அந்த மக்கள் அடர்த்தியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் மக்கள் பரவலை: நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர் பரப்பு, கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து, நகர்மயம், இதெல்லாம் தான் ஒரு இடத்துல மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது தீர்மானிக்கிறது. இதெல்லாம் மக்கள் அடர்த்தியை, மக்கள் பரவலை தீர்மானிக்கும் காரணிகள், ஃபேக்டார்ஸ் அஃபெக்டிங் தி இந்த பரவல், அதாவது டென்சிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன். அது முடிச்சுக்கலாம். சரியா? சரி. 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம். அப்படின்னா எவ்வளோ? 19 கோடி பேர் இருக்கானுங்க. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, பீகார். மக்கள் தொகை அடர்த்தி வச்சு கிடையாது, டோட்டல் பாப்புலேஷன் 140 கோடி பேரில் அங்கே 20 கோடி பேர் அங்கே மட்டும் இருக்கான். ஓகேவா? ரைட். ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், அதாவது ஆந்திரா, தெலுங்கானாலாம் சேர்த்தி 5 மாநிலம். இவங்க 5 மாநிலமே எவ்வளோ வந்துடுறாங்களாம்மா? பெரும்பான்மை. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். சிக்கிம் எங்கே இருக்குது? இந்த சிக்கிம் இமயமலை மலை பிரதேசம் ஒன்று, அது சின்ன நாடு வேறு, அங்கே பாப்புலேஷன் கம்மி, ஆனால் சூப்பராக இருக்கும், சொர்க்க பூமி. சரியா? சூப்பராக இருக்கும். நிலப்பரப்பு அடிப்படையில் சின்ன மாநிலம் கோவா, அது வேறு ஆங்கிளில். சரியா? பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இமயமலை தான், இங்கே சிக்கிம் தான். ஏன்னா மலை பிரதேசத்தில் மக்கள் அவ்வளோவா இருக்க முடியாது. புதுடெல்லி 16.75, அப்படின்னா எவ்வளவு? 1.5 கோடி பேர் இருக்கான் டெல்லியில் மட்டும். யூனியன் பிரதேசங்களில் முதலிடம். யூனியன் பிரதேசம்னா என்னென்னு சிவிக்ஸில் பார்த்துருப்போம், பார்ப்போம். நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு பௌதிகனா இயற்கை, சமூக, பொருளாதார, வரலாற்று காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பௌதிக காரணிகள், நிலத்தோற்றம், ஃபிசிக்கல்னால் இயற்கைன்னு அர்த்தம். காலநிலை, கிளைமேட்டு, தண்ணி, தாவரம், கனிமங்கள், ஆற்றல் வளம், இதெல்லாம். அடுத்தது சமூக பொருளாதார காரணங்கள், மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சனை. எதுக்கு நம்ம ஊரை தேடி எல்லாம் ஓடியாரானுங்க இங்கே தமிழ்நாட்டை தேடி? இங்கே ஸ்டேபிள் கவர்மெண்ட், அரசியல் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி எப்படி இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரம்? யாரையும் விரட்ட மாட்டோம், எல்லோரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எப்பயே சொல்லிட்டாங்க. அது இன்னும் மனசுக்குள்ள அங்கங்கே பதிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தான் காரணம். நீங்கள் போய் ஊபி மாப்பியில் போய் தங்கி பாருங்க, பார்ப்போம். இங்கே அழிச்சு விட்டானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்கள, அவனுங்களை கூட்டிகிட்டு போங்க, வாடா ஒரு 10 நாள் அங்கே தங்கலாம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம்லாம் அப்படின்னு. அவ்வளோதான், தெரிச்சு ஓடிடுவீங்க, இருக்கவே முடியாது. அவ்வளோதான், நரக வேதனை அதெல்லாம். இங்கே உடான்ஸு நமக்கு, நான் அதை பற்றி தெரியாதனால உடான்ஸாக விட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க பைக்கிலேயே. பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க. பொய்யா பேசுதுங்க. என்ன படம் அது? அந்த கிளவி ஒன்று சொல்லுங்க, என்னை கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லுங்க. பொய்யா பேசுகிறானுங்க அவனுக்கு, வாயை திறந்தா பொய். நம்ம மக்கள் ஓரளவுக்கு அறிவு இருக்கனால கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம தானே. பொருளாதாரம், மனித குடியிருப்புகள், போக்குவரத்து வலைப்பின்னல், தொழில்மயமாக்கல், நகர்மயமாக்கல், வேலைவாய்ப்பு போன்ற முக்கிய சமூக பொருளாதாரம். நம்ம தானே. எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒடியாரம்? அங்கேருந்து வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டை அழிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க திராவிட கட்சியெலாம். அப்புறம் எதுக்கு இங்கே வேலைக்கு வர? நீ வேலை இல்லாமல் தானே வரான். இப்போ யார் அழிச்சது? அதேமாதிரி அமெரிக்காவில் போய் பாருங்கள், இப்போ 40 லட்சம் பேர் இந்தியர்களை நாடு கடத்துகிறான். ஏன்னா முறைப்படி போகலை. அது ஒருத்தன் கூட தமிழும் கிடையாது. எல்லாம் அந்த ஊபி மாப்பி பசங்க. புரியுதா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். சுயமாக நீங்கள் முடிவு எடுக்கணும். பேப்பரில் எழுதுகிறான், பேப்பரே பொய், ஃப்ராட் பசங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு அல்லது பயந்துக்கிட்டு பொய்யா எழுதுறானுங்க. அதுக்கு முதல்ல நமக்கு அறிவு வேணும். நீங்கள் முடிவு எடுக்கணும். பெரியார் சொன்னது தான். அதுக்கு என்ன வேணும்? உண்மையான அறிவு வேணும். புத்தரும் மகாவீரன்னு சொன்னோம், அப்பயே சொல்லிட்டாங்க, அறிவு இருக்குது, உண்மையான அறிவு வேணும். சரியா? வர்ண பகவான் கொட்டுறான் அறிவு, உண்மையான அறிவு அது. வர்ண பகவானை கொட்டுறான், எங்கே இருக்கிறான்? கரெக்டா? நீங்கள் எதை கரகம் வந்துச்சாப்பா இந்த வாரத்தில்? போயிடுச்சா? அவன் சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பானுங்களே, சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அறிவு. சந்திரனுக்கு கரகமாக பிடிச்சிச்சு, அது அறிவு. ஆனால் உண்மையான அறிவு அது.
சந்திரன் ஏன் மறைஞ்சிச்சு அந்த கேப்பில்? பூமி மறைஞ்சது. பூமி, சந்திரன், சூரியன் 3 ஒரே நேர்கோட்டில். அதில் நடுவில் இருக்கிறது யார்? பூமி. அங்கேருந்து வரக்கூடிய லைட்டு நிலா மேலே படாமல் பூமி தடுக்குது. அப்போ பூமியோட நிழல் எங்கே போய் விழுகும்? அதில் போய், அது நிழல் தான். அது கரகம் பிடிச்சி, கரகமாக அது சந்திரன் கரகமாக பிடிச்சிக்கிச்சு. சரியா? அது அறிவு. ஆனால் முட்டாள். அது உண்மை இல்லை, மூடா பழக்கம், மூட அறிவு. அது உண்மையான அறிவு. இங்கே படிக்கிறோம், இன்னும் அப்ளையே பண்ணலையே யாரும். இன்னும் அப்ளையே பண்ணல. எனக்கு தெரியாமல் போச்சு. நான் இந்த ஒர்க்கில் என்றைக்கு வந்துச்சு? ஞாயிற்றுக்கிழமையா? அடாடா, நான் இங்கே தான் இருந்தேன். எல்லாம் ஒரு இதில் எடுத்து போட்டிருக்கலாம். நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு கரங்க வரும்பொழுது சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். டே ஒன்றும் ஆகாது, தின்னு தொலைங்க எல்லோரும், அறிவு வெட்டவனுங்களா அப்படின்னு. எல்லாம் முட்டாள்தானண்டா அப்படின்னு. அந்தளவுக்கு வாழ்கிறோம். பார்த்துக்கங்க. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தான் அது மக்கள் அடர்த்தி. 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 352 பேர். அதுன்னு எல்லா இடத்துலையும் அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும். சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2000 அந்த மாதிரி இருக்கும். 2000 மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. 20,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சராசரி. அதுதான் சராசரிங்கிறது. உலகின் மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் பீகார். அதிக மக்கள் தொகைன்னு கேட்டால் யார்? உத்தரப்பிரதேசம். அடர்த்தி நெருக்கம் அதிகமாக இருக்கிறது எது? பீகார். டென்சிட்டி இங்கிலீஷில். அதேமாதிரி மக்கள் குறைவான மாநிலம் எது? சிக்கிம். மக்கள் அடர்த்தி குறைவான மாநிலம் அருணாச்சல் பிரதேசம். அப்படியே சிக்கிமுக்கு பக்கத்தில் பூட்டான் இருக்கும், அதை தாண்டி போயிட்டா அருணாச்சல் பிரதேசம். மேப்பில் ஞாபகம் வரணும். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதோ ப்ராப்பராக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா ஏதோ படிக்கிறீங்க, இந்தியன்ஸாக இருக்கீங்க, அவ்வளோதான். இது வந்து பூட்டான். அதுக்கு அந்த மாதிரி தான் அருணாச்சல் பிரதேசம். மலை பிரதேசம் தான் அதுவும். சரியா? ஏன் இந்தியன் சொல்கிறேன்னா, பொய்யான அறிவை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். பொய்யான அறிவு. யூனியன் பிரதேசங்கள் புதுடெல்லி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகும். ஆமாம் தானே? பொய்யான அறிவு தானே வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தோம்னா இதெல்லாம் கரகணம் பிடிச்சது. அப்புறம் சொல்லுவான், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனுக்கு தான் அறிவு, மூல வலிமை ஜாஸ்தி, அறிவு அப்படிமா. ஆமாவா? அதெல்லாம் வந்து என்னது? பொய்யானது. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் மூளை. பயன்படுத்தணும். அப்படியே சொல்லி வளர்த்துட்டானா அந்த அந்த மைண்டில் இருந்தால் சேர்றா நம்ம இந்த ஜாதி, அதனால் நமக்கு அறிவு வராது. அப்படியே சுற்றிட்டு இருக்கான் நிறைய பேர். வட இண்டியன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கான். நம்மளுக்கு மாறிட்டு வருது. ஆனால் பத்தாது, இன்னும் மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எல்லோரும். அதெல்லாம் மாறணும். அந்த மாதிரி இருக்காதீங்க, மாறுங்க. உங்கள் சுய முடிவு, சரியான அறிவை மண்டையில் ஏற்றுங்க. நல்ல அறிவு. யார் சொன்னது? புத்தரும் மகாவீரர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் சொன்னாங்க. இன்னும் அறிவு வளரல. காரணமே யார்? எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். அந்த மேலே இருக்கிறவன் தான். அவன் பேரை சொல்லி அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டுறானு. சரியா? ஆமாம் தானே? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட அவர். யூனியன் பிரதேசங்களில் மக்கள் அடர்த்தி அதிகம் புதுடெல்லி. மக்கள் தொகை அதிகமான யூனியன் பிரதேசம் புதுடெல்லி தான். மக்கள் அடர்த்தி அதிகமான யூனியன் பிரதேசம் புதுடெல்லி தான். மக்கள் அடர்த்தி குறைவான யூனியன் பிரதேசம் இது அந்தமான் நிக்கோபார் தீவு. மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம், சேஞ்ச், வளர்ச்சி. இதை பார்ப்போம். இதெல்லாம் கான்செப்டில் கேட்பான். இடப்பெயர் வருதா? சரி. மக்கள் தொகை மாற்றம். மாற்றம் சேஞ்ச். சேஞ்ச் இன் பாப்புலேஷன். ஒன்றும் இல்லை. மாற்றம்னா இன்றைக்கி 10,000 பேர் இருக்கான் ஒரு நாட்டில். சரியா? அடுத்த வருஷம் என்ன ஆயிடுச்சு? 12,000 மாறிடுச்சு. இது பாசிட்டிவ் சேஞ்ச். அதே இன்னொரு நாட்டில் என்ன ஆகுது? 10,000 பேருக்கு 9,000 பேர் ஆகிட்டான். அப்போ மாற்றன்ற வார்த்தை 2 இருக்குது.
பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். புரிஞ்சுதா? இது ரெண்டுமே மாற்றன்ற வார்த்தையில் அடங்கும். இங்கிலீஷ் சொல்லலாம், இது பாசிட்டிவ் க்ரோத், வளர்ச்சி. நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் க்ரோத். டெவலப்மெண்ட் கிடையாது, க்ரோத். நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் க்ரோத். இது பாசிட்டிவ் க்ரோத், இது நெகட்டிவ் க்ரோத். நெகட்டிவ் க்ரோத்தோட ஒரு நாடு இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போன வருஷத்தோட இந்த வருஷம் பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ரஷ்யா அந்த மாதிரி நாடுலாம் அது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், பயங்கரமான குளிர் பிரதேசம், குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நெகட்டிவில் போகுது. கரெக்டாக 100 பேர் பிறந்தா 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த நாட்டில் சேஞ்சே ஆகாது, அப்படியே இருக்கும். 0 க்ரோத் ரேட்டு 0. அப்படி ஒரு நாடு இருக்குன்னா ஜப்பான். ஜப்பான் அப்படி தான் இருக்குது. இந்த வருஷம் 100 பேர் பிறகுறான், 100 பேர் சாரானா, 100 பேர் குழந்தை பிறக்குது. 100 குழந்தை பிறகுது. 100 பேருக்கு இல்லை, 100 குழந்தை பிறகுது. பாப்புலேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறான். சரியா? உலகத்திலே பயங்கரமான அறிவாளிங்க யார்? எல்லா மக்களும் ஓரளவுக்கு அறிவாளியாக இருக்கிறான்னா ஜப்பான் தான். மக்கள் தொகை பரவாயில்ல. மக்கள் தொகை மாற்றத்துக்கு அதுதான் அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பையோ குறைவதையோ குறிப்பிடுவதாகும். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்வு ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. மக்கள் தொகை அதிகமாகதா கம்மியாகுது, அதான் மக்கள் தொகை வளர்ச்சி. பிறப்பு விகிதம், பிறப்பு விகிதம்னா 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தை பிறகுது. சார் 1000 பேர்னா குழந்தைங்க வயசானவங்க அப்படிலாம் இல்லை. மொத்தமாக அந்த நாட்டில் இப்போ 10,000 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர்த்தில் 1000 பேர்த்துக்கு இப்போ 100 குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க. 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, பிறப்பு விகிதம் அப்படின்னா 1000, ஒரு நாட்டில் உள்ள 1000 நபர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்னு பார்க்குறது தான் என்னது பிறப்பு விகிதம். ஃபார்முலா கேட்பான் பார்த்துக்கோங்க. இறப்பு விகிதம் 1000 பேர் இருக்கானா எத்தனை பேர் சாகுறான், அதான் இறப்பு விகிதம். 10,000 பேர் இருக்காங்க ஒரு நாட்டில். அந்த வருஷம் அல்லது 10 ஆண்டுக்கு ஒரு தடவை கணக்கிறான் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 10,000 பேர் இருக்கான், 100 குழந்தை பிறக்குது. அப்போ பிறப்பு விகிதம் என்ன? 1. 10. வெரி குட். வேற 1000 பேருக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்? எத்தனை 10 இருக்குது இதில் மொத்தம் எத்தனை 1000 இருக்கா சொல்லுங்கள்? 10,000 இருக்குது. சரியா? 10,000. அப்போ 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தை? அப்போ 10ஆல் டிவைட் பண்ணுங்க. ஒரு 1000த்துக்கு எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஒரு 1000த்துக்கு எவ்வளவு? 10 குழந்தை. அப்போ பிறப்பு வீதம் எவ்வளவு? 10. மொத்தம் பிறந்தது 100 குழந்தை. ஆனால் 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தை? 10,000 பேர்த்துக்கு மொத்தம் 10,000 பேர் இருக்காங்க. 10,100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 1000த்துக்கு எத்தனை குழந்தை அப்படின்னா எத்தனை குழந்தை? 10 குழந்தை. அதான் பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் அதேமாரி 100 பேர் பிறந்தானா 100 பேர் செத்து போயிட்டான். ஜப்பானு கதை. இறப்பு விகிதம் எவ்வளவு? 10. அப்போ இன்க்ரீஸ் ஆகுமா பாப்புலேஷனு? அந்த நாட்டில் 10,000 தான் மெயின்டைன் ஆகும். அப்போ வளர்ச்சி வீதம் எவ்வளோ சார்? 0. ஜப்பான். புரிஞ்சுதா? அதே 100 பேர் பிறப்பு வீதம், இறப்பு வீதம் 80 பேர். அப்போ வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்கும்? பிறப்பு வீதம் 10, இறப்பு வீதம் 8. 1000 பேர்த்துக்கு வளர்ச்சி வீதம் எவ்வளவு? 2. 1000 பேர்த்துக்கு 2 பேர் இன்க்ரீஸ் ஆகிருப்பான். அப்போ 10,000 பேர்த்துக்கு எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 20 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது குரோத்து. அதே உல்டாவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நெகட்டிவ். அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயினாக சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் இருக்கா இந்த பேப்பரு? பாப்புலேஷனை பற்றி இல்லையா? என்ன படிக்கிறீங்க? பாப்புலேஷன் பற்றி இல்லையா நீங்கள்? அஜய், ஹியூமன் ரைட்ஸ் இருக்குமே. மால்தீவ்ஸின் மக்கள் தொகை கோட்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கேயாவது இருக்கும் பாருங்கள். அப்படியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் மனிதர்கள் பற்றி தான் படிக்கிறோம். சரி, அடுத்தது தியரிஸில் வரும் பாருங்கள்.
எக்கனாமிக்ஸ் யார் இருக்கீங்க? எக்கனாமிக்ஸ் யாருமே இல்லை தானே? எக்கனாமிக்ஸு இல்லை. நீங்கள் என்னது ஹிஸ்ட்ரியா? ஹிஸ்ட்ரியில் அலைடு பேப்பர் வருமே எக்கனாமிக்ஸு. அப்பயே படித்து பாஸ் ஆகிட்டேன் சார். நீங்கள் என்ன குணா? அதில் வரும் பாருங்கள், ஏதாவது தியரியெலாம் வரும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது? மக்களை நிர்வாகம் பண்ணுறது. அப்போ மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு பேப்பர் இருக்கும் பாருங்கள். ரைட், இதெல்லாம் இது முடிஞ்சா சரி. அடுத்தது மேலும் அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதான் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம். இன்னொன்று என்னது? இடப்பெயர்வு, மைக்ரேஷன். தமிழ் இங்கிலீஷில் மைக்ரேட் ஆகுது. இப்போ ஜப்பானுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பாப்புலேஷனு அதிகம்? இந்தியாவில் என்ன பாப்புலேஷனு? அப்போ இது 3 தான் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல மக்கள் தொகை மாற்றத்தை தீர்மானிக்குது. ஓகேவா? அதான் மேலும் 3ம் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பிறப்பு வீதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்களுக்கு உயிருடன் உயிரோட பிறக்கணும். செத்து பிறந்ததெல்லாம் எடுக்கக்கூடாது. உயிரோட பிறக்கணும். செத்து பிறந்தால் அதில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகள் 1000 பேர்த்துக்கு உயிருடன் பிறந்தவங்க எண்ணிக்கையாகும். இறப்பு வீதம் சரியா? 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்கள் எண்ணிக்கை. இந்தியாவில் இறப்பு விகிதத்தின் விரைவான சரிவு மக்கள் தொகையின் துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். இறப்பு விகிதம் ஏன் குறைஞ்சிது? பிறப்பு விகிதம் வட மாநிலத்திலாம் இன்னும் குறையில, நம்மளாம் குறைச்சிட்டோம். அவனுக்கு இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? நம்ம ஊர்லேயும் சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் கொடுக்குறாருப்பா. எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் 6 பேர். எங்கள் பாட்டி, சின்ன பாட்டி வீட்டில் 9 பேர் இருக்காங்க. பிறந்தது 18 பேராக என்னமோ, 16லேருந்து 18 சின்ன பாட்டி. சரியா? அந்த மாதிரி என்னடான்னு கேட்டாக்கா கடவுள் கொடுக்குறாராம்மா அப்படின்னு. அது மாதிரி வட இந்தியாவில் இன்னும் பெற்றுக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ காரணம் வேறு, நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டே. ஏன்னா நோய் வந்துச்சுன்னா திடீர்னு எல்லாம் செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு குழந்தையாக நம்மளை கடைசியில் தூக்கி போகிறதுக்கு வேணுண்டான்ட்டு நிறைய பெற்றுக்குவானுங்க. அது வேறு. அது மாதிரி பிறப்பு விதம் இன்னும் அப்படியே இருக்குது வட இந்தியாவில். நம்ம ஊரில் குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இறப்பு விதம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா உணவு உற்பத்தி பெருகிருச்சு. சுதந்திரம் அடையும் போது சாப்பாட்டுக்கே பஞ்சம். சாப்பாடு பஞ்சத்தில் செத்தவெல்லாம் நிறையா இருக்கிறான். வடிவில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பஞ்சத்தில் அடிபட்டவனும் சரி, ஜோக்கு வருமே அது மாதிரி. பஞ்சிலே அடிபட்டா பஞ்சத்திலே அடிபட்டாச்சு ஏதோ சொல்லுவானே அது. அது மாதிரி பஞ்சத்தில் செத்தவன் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊரில். அதில் செத்துருவானுங்க. பஞ்சம்னா சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, வேலை வாய்ப்பு இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, இறந்துருவானுங்க. அப்புறம் நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அம்மை நோய், அந்த நோய், இந்த நோயெல்லாம் வந்துடும். அப்போ தான் 1927 தான் எதாவது தயாரிக்கிறானுங்க. முதல்ல ஆன்டிபயோட்டிக் அப்போ தான் தயாரிக்கிறான். சின்ன காய்ச்சல் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஊரில் உள்ளான்னு செத்து போயிடுவோம். வயிற்றால் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, செத்து போயிடுவோம். காயம் பட்டுச்சுன்னா அது வழியாக மைக்ரோப்ஸ் உள்ள போய் செத்து போயிடுவோம். அப்புறம் அந்த அம்மை நோய் அதெல்லாம் வரும், வைரஸ் இதெல்லாம் வரும். வந்து ஊரே காலி ஆயிரும். இந்த படம் மாதிரி 7ஆம் அறிவு இருக்குல்ல, அதில் சைனாவில் சாவாங்க பாரு, ஊரே காலி ஆயிரும். இப்போ தான் என்ன ஆயிடுச்சு? ஆன்டிபயோட்டிக் வந்துருச்சு, வேக்சின் வந்துருச்சு. அதை பற்றிலாம் பயாலஜியில் படிச்சிருப்போம். வேக்சின் ஆன்டிபயோட்டிக்லாம் வித்தியாசம் என்ன எல்லாம் பார்த்து. அதெல்லாம் வந்ததுனால இறப்பு விதம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. சரியா? பட் அந்த வடக்கன்ஸுங்க இன்னும் முட்டாள்தனமாக அறிவை வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. மூட நம்பிக்கையே இருக்கிறனால குழந்தைய பெற்றுக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் யோசிச்சு, இப்போ 3 குழந்தை வச்சுருந்தா இப்போ பார்க்குறான் மேலேன்னு, 3 குழந்தையா என்னடா அவன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஊரில், சிட்டிலலாம். சரியா? அங்கே அப்படி கிடையாது. நிறையா குழந்தை இல்லைன்னு அவ்வளோதான். ஐயோ அவனுக்கு ஏதோ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்டான், கடவுள் ஏதோ பண்ணிட்டாரு. அதுவும் அந்த அவன் மேலே பழகி போட மாட்டானுங்க, அவன் பொண்டாட்டி மேலே போட்டுருவானுங்க. பாவப்பட்ட ஜென்மா தானே. குழந்தை பெக்கிறது வக்கு இல்லை, உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிடுவானுங்க, அடித்து துரத்திடுவானுங்க. அதெல்லாம் நடக்கும். அது பொம்பளை குழந்தைய பார்த்தா அவ்வளோதான், 2வது கல்யாணம். 2வது கேட்டால் பொம்பளை பிள்ளைய பார்க்குறாங்க. பொம்பளை குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண்பளை குழந்தை பிறக்கிறதுக்கு யார் காரணம்? ஆண் தான் காரணம். அதே முட்டா போயில இன்னும் பழசிலே தொங்கிட்டு இருக்கிறானுங்க.
சரியா? அதனால தான் இந்தியனாக இருக்காதீங்கன்றேன். மனுஷனாக மாறுவோம். சரியா? மனுஷனாக மாறுவோம். மனுஷனா அது அறிவாளி எல்லாம் விலங்கு, இந்தியன் தான். சரி, அதுதான் அதுதான் காரணம். அப்போ என்ன ஆயிடுச்சு? பாப்புலேஷன் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறானுங்க, இறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு, பிறப்பு விகிதம் மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு சுதந்திரம் அடையும் பொழுது 30 கோடி பேர் இருந்தோம் இந்த பூமியில். இன்றைக்கி எத்தனை கோடி பேர் இருக்கோம்? 140 கிராஸ் ஆகிட்டோம். 110 கோடி அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் தான் காரணம். 146 அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்களா? சென்சஸ் முடித்தா தான் சொல்ல முடியும். ஒரு கணிப்பு, அவ்வளோதான். சரி, பார்ப்போம். இடப்பெயர்வு, மைக்ரேஷன், எதான காரணத்தினால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறானுங்க, எல்லாம் பார்ப்போம். அப்புறம் போக்குவரத்து வசதியா, தகவல் தொடர்பு வசதி, இதை முடித்தோம்னா இந்தியா ஓவர். அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். இது நாளைக்கு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸ் எடுத்தால் முடிச்சிடுவேன். ரைட், பார்க்கலாம்.